இன்று தேவன் செய்த படைப்பு உன்னிலை அறிந்து மனதுருகி தேவன் செய்து கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வருகிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுப்போம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இன்னும் ஒரு மாதம் நாம் அடுத்த வருடத்திற்குள்ளாய் கடந்து போக இருக்கிறோம். அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம் பெரிதா இருக்கிறபடினால நம்மை அவர் காத்து வழிநடத்தி வருகிறார் என்றதாக நாம் பார்த்தோம். அந்த தியான வசனத்துல 4வது வசனம் வாசிக்கலாங்க. 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். அடுத்த வசனம். உன் சிருஷ்டிகளை உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அதனால நாங்க பார்க்கும்போது யார் உன்னோடு இருப்பார், யார் உனக்கு சகாயம் செய்வார், யார் உன்னை ஆதரிப்பார், யார் உனக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்று அங்க சில வசனங்களை சொல்லிட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். அதுல அவர் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை கொடுக்குறாரு. தன்னை யார் என்று அவர் அங்க அந்த வசனத்துல சொல்றாங்க. அடுத்த வசனம். கைவிடப்பட்டு மனம் வந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தை விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியின் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து. இமைப்பொழுதில் உம்மை கைவிட்டேன் அப்படின்ற இமைப்பொழுதில் அப்படின்னு எவ்வளவு நேரம் ஒரு ஆய்வுல சொல்றாங்க. ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட் இருக்குங்களா, இமை இந்த ஒரு செகண்ட்ல 10ல் 1. அப்ப எவ்வளவு பாஸ் பண்ணணும்? இது ஒரு செகண்டு, இதுல 10ல் 1 தான் இமைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இமை பொழுதுலாம் எவ்வளவுனா ஒரு நொடியை விட கம்மி, ஒரு செகண்டை விட ரொம்ப கம்மி. அந்த ஒரு நொடி கைவிட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ரொம்ப என்ன பிரச்சனை வந்துடும், ரொம்ப சோறு வந்துடும். அதாவது எதிர்காலமே இருந்தது போல ஆயிடும். இனிமே நாம முயற்சி செய்யலான்றது ஆயிடும். நம்மளுடைய சுய முயற்சியில கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்றது ஆயிடும். அப்படியே இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீடரு கூட நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறியப்பட்ட பிறகு சீடர்களுக்கு யாருமே இல்லை. அப்போ பேதுரு என்ன பண்றான்னு பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையை மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் தீதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான்பேரும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இப்போ எல்லாரும் கூடியிருக்கும் போது ஏன் கூடியிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இல்ல கூட. யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இல்ல. 3 வருடம் அவர்களை ரொம்ப நல்லா வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. அவர்களுக்கு ரொம்ப தேவனுடைய பக்கத்துல இருந்ததுனால அவங்களுக்கு எல்லா சௌகரியத்தோட இருந்தார்கள். அவர்களுக்கு பூமிக்குரிய எல்லா காரியங்களும் அவருக்கு நிறைவேறினது. 2வது, அவங்களுக்கு ஒரு பலன் இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது ஒரு பலன் இருந்தது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் எதிரில் இருக்கும்போது எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவங்க எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இனி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும், அதனால நம்ம பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலான்னு தோணுச்சு. தன்னுடைய பழைய காரிய வாழ்க்கைக்கு நாம் அதை தொடர்ந்துடுவோம் என்று சொல்லி அவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு வருது. ஆனா அங்க என்ன சொல்லியிருப்போம்னா, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, அவர் கூட போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம்
3வது வசனம். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில ஒன்றும் அவருக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஒண்ணு கூட கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா வேலை போட்டாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. காலையில வெறுமையா தான் வராங்க, கரைக்கு வெறுமையா தான் வராங்க. அப்ப அங்க இயேசு நிக்கிறார். இதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்க பேதுரு விலை போட்டு ஒண்ணு கூட கிடைக்காத ஒரு சம்பவம் ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்கு. அது எங்க பார்க்கலாம்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்படின்னா 1வது வசனம் வாசிக்கலாங்களா? பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த கதை நமக்கு தெரியும். அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் நின்றார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில இருக்கிறார். அப்போ பேதுரு அப்பதான் நாங்க விலை போட்டுட்டு ஒன்றும் கிடைக்காம அவர் வந்து அங்க விலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உங்க படகு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு. அந்த படகுல ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கிருந்து பிரசங்கம் பண்றார். இவர் வலையை அலசிட்டு அந்த பிரசங்கம் கேட்டிருப்பார் இல்லைங்களா? வலையை அலசிட்டு அந்த பிரசங்கம் கூட கேட்டிருப்பார். கேட்டு முடிச்ச உடனே இவங்க ரொம்ப விரக்தியா இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த மீன் தான். இந்த மீனவர்கள்லாம் பார்த்தோம்னா சொல்றாங்க, நிறைய பேர் அனுதின வாழ்க்கை தான். அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தா என்ன கிடைக்குதோ அதை என்ன பண்ணுவாங்களாம், யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் தான் போகணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன். இல்லைன்னா இந்த காசை கடனுக்கோ வேற பிரச்சனைக்கு ஏதோ ஒன்று கொடுத்துரும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மீனவர்களுடைய சூழ்நிலை. அப்போ அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். அவரும் நான் நைட் பிடிக்கிற மீனை வச்சு தான் அவர் அடுத்த நாள் அவருடைய குடும்பம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு மீன் கூட வரல. அந்த டைம்ல ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க போட் கொடுங்க, கொஞ்சம் நான் பேசணும், எடுத்துங்க அப்படின்ட்டாரு. எடுத்துட்டு ஒரு மீன் வலை அலசிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய போட்டை பயன்படுத்தினார், ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். பயன்படுத்திட்டு அடுத்தது சொல்றாரு 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகை உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணினார். அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ அவரு ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அந்த வருத்தமான சூழ்நிலையில அதுக்குதான் இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கம் பண்றதுக்காக வந்தாருன்னா, இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா பேதுருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறார். அவர் சும்மா ஹெல்ப் பண்ணல, ஒரு படகுல ஏறிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு, அது ஏன் யூஸ் பண்ணிருக்கிறாருன்னா அங்க சொல்லல, அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியுது. பிரசங்கம் பண்ணணும், இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைய பேதுரு காதுல என்ன ஆகணும், விழணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கலாம். அவரு அங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ணு, கடல்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு உன் வலையை என்ன பண்ணு போடு. இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையில போடுங்கள் அப்படின்றார். ஓகே, அடுத்தது. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு போதுங்க. இப்போ மீனவருக்கு நல்லா தெரியும் எப்போ மீன் பிடிக்கணும். மீன் பிடிக்கிற டைம் நல்ல, அதாவது மீன் பிடிக்க எப்போ போனாலும் நைட்ல தான் போவாங்க. இருட்டு டைம்ல தான் மீன்கள் கிடைக்கும். இவங்க நைட் ஃபுல்லா போட்டுக்கிறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. அதனால அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்றாரு. ஐயரு, நாங்க நைட்டு ஃபுல்லா வலை போட்டோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்புறங்க ஆகிலும் போதுங்க. ஆகிலும் அதெல்லாம் இருந்தாலும் அர்த்தம். ஆகிலும்னா இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக போறேன்ற. இப்போ அவருக்கு தெரியும், அவருக்கு அனுபவம் இருக்குது, மீன் கிடைக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் ஒரு போதகர், இவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மக்கள் மத்தியத்துல கொஞ்சம் அவருடைய வாய்ஸ் இருக்கு, அவர் நல்ல பிரசங்கம் பண்றாருன்றது இருக்கு. அவர் ஒரு ஊழியரா பாக்குறாங்க ஜனங்க. அந்த ஒரு மரியாதைக்காக இல்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆனாலும் நீங்க சொல்றதுக்காக நான் வலையை போடுகிறேன்னு போட்டார். பாப்போம், கண்டினியூ பண்ணா. அந்தபடியே அவர்கள் செய்து தாங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்ப இது எப்படி நடந்துச்சு? நடக்காது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா கரையோரத்துல போயிட்டு நாங்க பகல்ல போனா ஒரு 2-3 மீன் மாட்டலாம், ஒரு தூண்டில் போட்டு மாட்டலாம். அந்த வலை போட்டு எடுக்கிற அளவுக்கு பகல்ல மீன்
கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை கூட நிறைய எடுத்தாங்களாம் மீன்களை? எத்தனை கூடங்க? 5 கூடையா 6 கூடையா? வாசிக்கலாம். வலை அது எவ்வளவு பெருசு தெரியாது. வலை அது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வசனத்தை கண்டினியூ படிச்சா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். வாசிக்கலாம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்த்தக்கதாக நிரப்பினார்கள். இப்போ வலை கையில மாதிரி ஆயிடுச்சு. அந்த வலையில எவ்வளவு மீன் இருக்குன்னு இப்ப சொல்றாங்க. எதுங்க? 2 படகு ஃபுல்லு. ஓவர் ஃபுல்லு அமிழ்த்தக்கதாங்கன்னு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சது? மீன் கிடைச்சது. ஏற்கனவே பேதுரு பிரசங்கம் கேட்டுக்கிறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிறாரு. இப்போ அவர் சொன்னாருன்னு மூவ் பண்ணி போனா பெரிய அற்புதம் என்ன ஆயிடுச்சு? அவர் வாழ்க்கையிலே யோசிக்கவே எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. சரிங்களா? அப்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாரு பேதுரு. இவர் யாருக்காங்க? தேவனுடைய, அதாவது தேவன் வார்த்தை இவர்கிட்ட இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். ஏற்கனவே யெகோவா தேவனை தெரியும். அதனால அவர் நல்லா தெரிஞ்சிச்சு தேவன் வார்த்தையே இவர்கிட்ட இருக்குது, இவர் தேவனுடைய வல்லமையினால இவைகளை செய்கிறார், எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவருக்கு முதலாவது மன சோர்வு இருந்தது. அந்த சோர்வு நேரத்தில் அவருக்கு பிரசங்கம் செய்யப்பட்டது. பிரசங்கத்தை கேட்டதுனால ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தது. ஒண்ணு ஆயிடுச்சு. இது 3த்தையும் அவர் மிக்ஸ் பண்ணி பார்த்திருப்பார். பேதுரு பார்த்த உடனே அவருக்கு தோணுச்சுங்க. 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பாத்தீங்களா? அப்போதான் இவர் பாவினே உணர்ந்தார். இல்லைங்களா? அப்போ அங்க பாருங்க, பேதுரு பாவம்னு உணர்றதுக்கு ஒரு பிரசங்கம் தேவைப்பட்டது. இல்லைங்களா? அடுத்தது என்ன தேவைப்படுதுங்க? ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. இது 3 பார்த்த உடனே கிளியரா தெரிஞ்சிட்டார் தான் பாவி. உடனே அவர் என்ன பண்றாருங்க? காலில் விழுந்துட்டார், சரண்டர் ஆயிட்டார். அடுத்த வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததை நிமித்தம் அவளுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். இப்போ அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரிங்களா? மனம் திரும்பின அப்புறம் என்ன பண்ணிட்டாருங்க? அந்த பழைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? விட சொல்லிட்டாரு. அந்த பழைய வாழ்க்கையை விட்டு நான் உனக்கு வேற ஒரு லைஃப் தரேன், நீ இனிமே என்ன பண்ணுவ? எதை பிடிப்பீங்க? மனிதரை பிடிக்கிறவராக்குகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு புது வாழ்க்கைக்கு போயிட்டான். எல்லா பழைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? விட்டுட்டு இயேசு கிறிஸ்து அழைச்ச உடனே என்ன பண்ணிட்டாருங்க? அந்த ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அவரு போயிட்டார். இப்படி இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்திருக்கிறார். ஆனா இந்த பேதுரு இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? சீமோன் பேதுருவும் தீமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்பேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். மற்றவர்களுக்கு என்ன சொல்றாங்க? மீன் பிடிக்க. இவர் எதை விட்டு வந்தார்? இல்லைங்களா? எதை விட்டு வந்தாரோ திருப்பி அதுக்கு என்ன ஆயிட்டாரு? வாபஸ் போயிட்டாரு. ஏன்? ஒரு இமை பொழுது இல்லை அவரு. இல்லைங்க, அவர் கூட ஒரு இமை பொழுது, இமை பொழுது இல்ல, தேவன் இல்ல. உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. இதுவரை நம்ம வாழ்க்கை போயிட்டு எல்லாத்தையும் வேண்டான்னு படக கரையில விட்டு வந்தவரு வாபஸ் ஆயிட்டாருங்க. அப்படியே பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார். அவர் போனது மாத்திரம் இல்ல, அங்க சொல்லும் போது கூடி வருகிற போது வருதுங்களா? ஏன் கூடி வருகிற போது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, கூடி கெட்டவங்கன்றாங்களா? அதான் இது கூடி சும்மா இருந்தானே ஆயிடுச்சு, டோட்டலா மிஸ் ஆயிட்டு தேவனுடைய வார்த்தைய அவர் எதுக்காக அழிச்சாரு அதை விட்டுட்டு மீன் பிடிக்கிறது என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். கண்டினியூ பண்ணலாம். அதற்கு அவர்கள், நாங்களும் உங்களுடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அங்க முதல்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ராத்திரி ஃபுல்லா இல்ல,
ஒண்ணு கூட கிடைக்கல. இப்போ இயேசு கிறிஸ்து இல்ல, இப்போ நைட்டு ஃபுல்லா என்னங்க ஒண்ணு கூட கிடைக்கல இல்லைங்களா? அப்போ எப்படி இருக்குங்க? பயங்கரமான ஒரு இருண்ட வாழ்க்கை. இவர் முயற்சி செய்தார் இல்ல, இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் இருந்தார், அவர் கூட ஊழியம் பண்ணார், அவருடைய போதனைகள் எல்லாவற்றையும் கேட்டார். ஆனா கொஞ்சம் தன்னுடைய சுயத்துக்காக என்ன பண்ணிட்டாருங்க, அந்த காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணாருங்க, அவருடைய சொந்த வேலைக்கு போனாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு மீன் கூட என்ன பண்ணல. அங்க நடந்த சம்பவம் தான், இங்க ஒரு மீன் கூட கிடைக்கல இல்லைங்களா? கொஞ்சத்துல தேவனை விட்டு விலகினார். நம்ம வாழ்க்கையை அப்படித்தான் இடங்க. தேவன் நம்மளை விட்டு விலகினாலும் அதுதான், நாம தேவன் விட்டு கொஞ்சம் விலகினாலும் இல்லைங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, இது அப்படியே வச்சுக்கோங்க. 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையில் கேடுள்ளதா. அதுதான் சொல்றேன், அவருடைய பின்னிலைமை எப்படி இருக்கும்? முன்னிலைமையிலும் ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். பாருங்க, நைட்டு ஃபுல்லா ஒரு பிரயாசப்பட்டிருக்கிறார், நைட்டு ஃபுல்லா போட்டாரு, ஆனா என்ன கிடைக்கல. ஏன்? அங்க யாரும் இல்லைங்க, தேவன் இல்லை. அங்க 2 நாங்க போட் ஃபுல்லா எடுத்தாங்க, அங்க யார் இருந்தது கூட? தேவன் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. ஆனா இங்க யாரு இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இல்ல. இவர் சொன்ன வார்த்தை என்ன ஆயிட்டாங்க, விட்டுட்டு திருப்பி வாபஸ் போயிட்டாங்க. வாபஸ் போனதுனால ஒண்ணு கூட ஒண்ணு கூட கிடைக்கவே இல்லை. பயங்கரமான மன உளைச்சல் ஆயிருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கும். என்னப்பா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா? அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நானு இயேசு கிறிஸ்து நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இப்ப அவரு இல்ல, இறந்துட்டாரு இல்லைங்களா? இப்ப என் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு என்ன மாதிரி நிலைமை இருக்கும் அப்படி யோசிச்சிருப்பாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் என்னங்க, மீன் பிடிக்கிறது தான். இவ்வளவு பெரிய கடல்ல மீன் கிடைக்காதா, அது ஒரு என்ன பண்ணலாம், கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அங்க போனா நைட் ஃபுல்லா ஒரு மீன் கூட கிடைக்காம ரொம்ப சோர்வு. என்ன மாதிரி மனசோர்வுன்னு தெரியல. சில நேரங்கள் அப்படித்தான் நம்மளுக்கு கூட தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு துக்கம் வரும்போது ரொம்ப விரக்தி ஆயிடுவோம். எந்த அளவுக்கு விரக்தி ஆயிடுவோம் அப்படின்னா, என்னடா வாழ்க்கைன்னு வாழ்க்கை மேல ஒரு சளி போற அளவுக்கு ஆயிரும், ஒரு விரக்தி. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது அனுபவிச்சவங்களுக்கு அது நல்லா தெரியும். என்ன வாழ்க்கைன்னு ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி வரும்போது அது ரொம்ப துக்கமா இருக்கும். அதாவது சொன்னோம்னா ஒரு 10,000 பேர் வந்து நமக்கு சமாதானம் சொன்னாலும் அது ஏற்புடையதானா அதுங்க இருக்காது இல்லைங்களா? கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்தாலும் திருப்பி அந்த சூழ்நிலை எல்லாம் ஆயிடும், வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆயிட்டு எல்லாம் முடிச்சு என்ன பண்றாங்க, அது 4ஆவது வசனம் வாசிக்கலாங்க. விடிய காலம் அப்படின்னா நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்கிறாங்க, நைட்டு ட்ரை பண்ணிருக்கிறாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. இப்போ சூரியன் ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான், ஒரு பயங்கரமான ஒரு இருண்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சின்னதா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் எங்க முடியும்ன்றது அந்த வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாங்க. அதாங்க இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன வெளிச்சம் வரும்போது யார் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு இருண்ட சூழல், ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, என்ன அடுத்தது நிலைமையாகும் தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது ஒரு வெளிச்சம் வரும் இல்லைங்களா? அந்த வெளிச்சத்துல யாரு தெரியும் நமக்குன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தெரியும். அப்போதான் இயேசுவேன்னு நம்ம என்ன பண்ணுவோங்க, அவர்கிட்ட நெருங்குவோம். அப்பதான் இயேசுவே எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட கொட்டுவோம், அழுவோம், கதறுவோம். ஏன்னா நிறைய நேரங்கள் அப்படித்தானே இல்லைங்களா? நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1982 நினைக்கிறேன், எங்க அக்கா இறந்துட்டாங்க. அவங்க உயிர் போறத நான் கண்ணால பார்த்தேன். ஒரு உயிர் எப்படி போகும்னு எனக்கு தெரியும். 1982 அப்போ எங்க அக்கா இறந்த உடனே எல்லாம் அழுகுறாங்க, எங்க அம்மா அழுகுறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. ஆனா எனக்கு அழுகணும்னு தோணுது, ஆனா என்னால எப்படி அழுது தெரியல, ஆனா அழுவ வருது, தெரியுது அவளை. அந்த டைம் எங்க அப்பா உள்ள வந்துட்டார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, போய் சேர்த்து பிடிச்சுன்னு அழுதுட்டேன் அவரை பிடிச்சிட்டு. ஏன்னா அந்த அந்த பாதிப்பு வந்துச்சு, நான் அழுகணும், குமரணும்.
யாருன்னு தெரியாது. நான் யாரை பிடிச்சிருக்கேன். சில நேரங்கள்ல ரொம்ப குமுறலா இருக்கும். என் வாழ்க்கையில அது நடந்திருக்குது. யாரையாவது பிடிச்சிட்டு அழுவலான்ட்டு நான் ஒரு சேர்த்து பிடிப்பேன்னா அவங்க என்ன தள்ளுவாங்க. அதுலயே பாதி துக்கம் போயிடும். என்னப்பா யாரும் அரவணைப்பாங்கன்னு பார்த்தா ஆனா அரவணைக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் வாழ்க்கையில அதை நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். சரிங்களா? அவரு அந்த அந்த மாதிரி துக்கம், அந்த மாதிரி சம்பவம் வரும்போது அவன் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டான். அவ்வளோ பிரச்சனை, என்னப்பா வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சுங்க, போயிடுச்சுன்ற கண்டிஷனு. என் வெறுத்தி அப்படி ஒரு வெறுத்தி ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு விடியல்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நிக்கிறாரு. சரிங்களா? இவங்களுக்கு அடையாளம் தெரியல அப்போ. ஆனா நம்ம யோசிப்போம் அந்த நிலையில எவ்வளவு ஒரு சந்தோஷம்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தா உடனே நம்ம என்ன யோசிப்போம்னா கட்டாயம் அவருக்கு என்ன கிடைக்கும், உதவி கிடைக்கும். அங்க என்ன கிடைச்சது பாருங்க. ஏன் அறியல, ஏன் தெரியல அப்படின்னா, ஏன் தெரியல பின்னாடி பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் பார்த்துக்கோம். ஏன் தெரியலன்னா இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. திருப்பி அவர் நிற்கிறாரு அவங்களுக்கு தெரியாது. நம்ம கூட விடுத்தான். எப்போ நம்ம தேவனை விடுறோமோ திருப்பி அவர் நம்ம பக்கத்துல நின்னா கூட அது வேற யாரும் மூணாவது மனுஷன் மாதிரி இருக்கும். திருப்பி அவர் நம்மளோட பேசினா கூட ஏதோ ஒரு பேசுறாருன்னு இருக்கும். வசனத்தோட பேசினா கூட பைபிள கிட்ட ஏதோ சொல்றாருன்னு தான் இருக்கும். அது நமக்கு வருதுன்றதுன்னா ஆகாது, உணரவே முடியாது. உணர்வு வராது. ஏன்னா கண்கள் ஆயிடுச்சு, மூடிடுச்சு. பிசாசான கண்களை மூடிட்டு தவறானவைகளை நமக்கு என்ன பண்ணுவான், போதிப்பான், வழி நடத்துவான். அதே மாதிரிதான் அங்க கூட இல்லைங்களா, அவங்க கண்ணுக்கு என்ன ஆகல, தெரியல. எப்போ தெரியுது பாருங்க, வாசிக்கலாம். இது வரைக்கும் யாருதான் சாப்பாடு கொடுத்துருந்தது? இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாரு. இப்ப அவரு என்ன பண்றாரு, புசிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அப்ப இது புசிக்கிறதுனா தேவனுடைய வார்த்தை. அங்க அவங்க தான் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டாங்கல்ல, அவங்க கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னா கிடைக்கும். அதுக்கு அவர் ஆன்சர் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இல்ல எப்போ நம்ம தேவனை விட்டு பழைய காரியங்களை மறுபடியும் நம்ம தொடங்கிட்டோமோ, பழைய வாழ்க்கைய பழைய பாவத்தை விட்ட பாவத்தெல்லாம் எப்போ நம்ம மறுபடியும் கை கொள்ளுகிறோமோ அங்க யார் இருக்க மாட்டாங்க, தேவன் இருக்க மாட்டார். இல்ல, தேவன் இல்லை. அப்போ கஷ்டம், உபத்திரம், பாடுகள், வேதனைகள் எல்லாம் வரும். ஆனா ஏசாயால ஒரு வசனம் வாசிச்சோமே, அதுக்கு தான் நமக்கு ஆதார வசனமா அதை வாசிச்சோம். என்னன்னுங்க, அவர் இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டு இனி விட மாட்டேன்னாங்கள. எந்த கஷ்டம், எந்த துயரம், எந்த வேதனை வந்தாலும் நம் நிலையை அறிந்து மனதுருகி வருகிற தேவன் வரும். சரிங்க, நம் நிலையை அறிந்து, எப்போ மோசமான கஷ்டத்துக்கு வந்துட்டாங்க, நான் அவங்க கிட்ட என்ன பண்ணோம், போனோம். அதனாலதான் விடியற் காலையில நேரம் அவங்க கிட்ட வராரு. வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? அவங்க நிலைமை ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, எதுவுமே செய்ய முடியாது. அவங்களே சோர்ந்து போய் வந்திருக்காங்க. நைட்டு ஃபுல்லா வேலை போட்டு ரொம்ப டயர்டு. நீங்களா நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னா மனசு ரெஸ்ட் எடுக்க வராது. ஏன்னா போதுமான வருமானம் இல்ல, பயங்கரமான துக்கம். என்ன மாதிரி அவங்க சூழ்நிலை இருந்தாங்கன்னு தெரியாது. நாம யோசிக்கிறோம் எந்த மாதிரி கஷ்டத்துல அவங்க இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறோம். அவ்வளவு துக்கம் அவங்களுக்கு, மனம் முழுவதும் துக்கம். இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறார். அவங்க நம்மளுக்கு கூட கொடுத்தாங்க. நாம் எப்போ பயங்கர துக்கத்துல இருக்கிறோமோ தேவனுடைய பிள்ளைகளை அவர் விடுறதில்லைன்றதுக்கு இதோட ஆதாரம் நமக்கு சிறந்ததாக இன்னொரு ஆதாரம் கிடைக்குமான்றது நம்மளுக்கு யோசிச்சுதான் பார்க்கணும். எவ்வளவு நம்ம மோசமான நிலைமையில இருக்கிறோமோ, கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறோமோ, அவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அது அங்க இயேசுவா வந்து நின்னார். இங்க யாராவது ஒருத்தர் மூலம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு உதவி செய்வார். அப்படி உதவி செய்யும் போது உள்ளது அப்படியே பொங்கிட்டு நம்மளுக்கு கண்ணீர் வரும். அது அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க, கண்டினியூ பண்ணலாம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்ப சொல்றாரு, எப்ப எங்க போட சொல்றாங்க, படகுக்கு வலதுபுறமாக. வலதுபுறம். அப்ப ஏற்கனவே எந்த பக்கம் போட்டு இருக்கிறாங்க, ராங் சைட்ல போட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, ரைட் சைட்ல போடு. நீ எந்த சைடு போடு, ரைட் சைடு போடு, உனக்கு எல்லாம் கரெக்டா. அவன் இவ்வளவு நாள் நீ ராங் சைடு போயிட்ட. உன்னுடைய தாட்டு, உன்னுடைய யோசனை, உன்னுடைய காரியங்கள்லாம் ராங் சைடா போயிடுச்சு. இல்லைங்களா, கரெக்டான சைடு என்ன வரல. அதனால தேவனுடைய கிருபை உனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. இப்போ சொல்றாரு, நீ ரைட் சைட்ல போடு, உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றாரு. ரைட் சைட்ல போடுறாங்க. எவ்வளவு மீன் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட 153 மீன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களா அவ்வளவு பெரிய மீன்கள் வர சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கஷ்டம் எல்லாம் ஆயிடுச்சுக்க போச்சு.
அவங்க பிரச்சனை இல்லைன்னா அவங்க பிரச்சனைய அந்த வாழ்வாதாரம் தான். இல்லைங்களா? காலையில இருந்து ட்ரை பண்ணாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பேதுருவை பார்த்தாரோ அப்படியே அவர் வழிவிலகி போனாலும் அங்க கூட இயேசு கிறிஸ்து நல்லாருங்க வந்தார். வந்து அவங்களுக்கு முன்னாடி நின்றார். அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அதை பூர்த்தி செய்யறாரு. அங்க பாருங்க, அவங்களுக்கு தேவை மீன் தான், அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பூர்த்தி செய்யறாரு. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு. அதான் நம்ம தேவன். நம்ம எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு முதல்ல அவர் செய்யற ஒரே வேலை அந்த கஷ்டத்துல இருந்து நம்மள விடுவிக்கிறது. அதனாலதான் இந்த சப்ஜெக்டோடைய தலைப்பு இல்லைங்களா, நாம் பயங்கர துக்கத்தில் இருக்கிற போது நம் நிலையை அறிந்து அவர் நம்ம கிட்ட வருகிற தேவன். அவர் விலகி போகிறவர். தேவனுடைய பிள்ளைகிட்ட என்ன பண்ண மாட்டாரு, விலகி போக மாட்டார். கொஞ்சம் விலகினாலும் நாம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இருக்கும் இல்லைங்களா. இல்லைன்னா என்ன பண்றது இல்ல, ஒருபோதும் அவர் விலகுறதே இல்லை. அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு எவ்வளவு சந்தோஷம் இல்லைங்களா. ஒரு மீன் கூட மாட்டல, அவங்க எவ்வளவு பெரிய மீன் எதிர்பார்த்திருப்பாங்க. குறைஞ்சது ஒரு மீனவர்கள் இருந்தா, நம்ம மீன் சாப்பிட்றவங்க நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது. சரி, மீனவர்கள் இருந்தா எவ்வளவு பெரிய மீன் எதிர்பார்த்திருப்பாங்க, ஒரு மீன் எவ்வளவு கிராமம் இருக்கணும் எதிர்பார்த்திருப்பாங்க. சுமார் ஒரு சங்கரா மீன் மாதிரி ஒரு 5 மீன் சேர்ந்தா ஒரு 1/2 கிலோ வர மாதிரி பார்த்திருப்பான். கரெக்ட் தானே? இப்பெல்லாம் இல்லைங்களா, சங்கரா மீன் மாதிரி இருந்தா போதும், ஒரு 10 கிலோ 5 கிலோ கிடைச்சா அதான் பார்த்திருப்பான் குறைஞ்சது. ஆனா அங்க கிடைச்சது பெரிய மீன்கள் போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெருசுன்னு போடல, அது எண்ணிக்கை கூட போட்டுக்கிறாங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்குது. நீங்கள பெரிய மீன்கள் அவங்களுக்கு கிடைச்சுன்னு வாங்கின பார்த்த உடனே அவங்க அந்த பாருங்க, நைட்டு ஃபுல்லா துக்கமா இருந்தவங்க பொழுது விடிஞ்ச உடனே அவங்க துக்கம் என்ன ஆயிடுச்சுங்க, சந்தோஷம் ஆயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாங்கன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாங்க, கண்டினியூ பண்ணலாம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யார சொல்றாங்க, யோவான் சொல்றாங்க இல்லையா. இப்போதான் தெரியுது இல்லைங்களா, இது யார் காரணம், எனக்கு இப்ப இந்த சந்தோஷம் வருது யார் காரணம் இப்பதான் தெரியுது, இயேசுதான் காரணம். அப்பதான் அன்பா இருந்த சீசன் தான் கூட சொல்றாங்க, அவர் தான் கண்டுபிடிக்கிறார் ஃபர்ஸ்ட். அது இயேசு ஐயோப்பா அவங்க சாணிப்ப நினைச்சாலே அப்படியே அந்த பழைய நினைச்சாலும் நம்மளுக்கே ஒரு மாதிரி உடம்பு சிலுக்குது. அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்கன்னா, இயேசு மரித்துட்டார், இனி வரமாட்டார் அப்படின்னு நினைச்ச ஒரு சந்தர்ப்பத்துல இனிமே நாம சுயத்தினால ஏதாவது செஞ்சு நம்ம பழச்சிக்கலான்ற நிலைமையில, அது ஃபெயிலியரான நிலைமையில என்ன செய்யறதுன்னு திக்கற்ற நிலைமையில இருக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து வந்து உதவி செய்யறாரு. உதவியை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஏற்கனவே 2 என்னங்க போட் ஃபுல்லா ஆச்சு, மீன் கடிச்சிச்சு, 2 போட் மீன் கடிச்சிச்சு. இப்போ அவங்களுக்கு பெரிய மீன் பெருசா கிடைச்ச உடனே கிளியரா தெரிஞ்சப்பதான் அன்னைக்கு செய்தவர் தான் இன்னைக்கும் செய்யறார். என்றைக்கும் அவர் நம்மளோட இருக்கிறார்ன்றதுக்கு இதுதான் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் ஓரோடி என்ன பண்ணுவாருங்க. நாம தான் கஷ்டம் வரும்போது ஃபர்ஸ்ட் எதை உடைக்கிறோம் இல்ல, சர்ச்சைக்கு வரத்தை உடைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுதான் வேலை. முதல்ல உடைக்கிறத நான் இனிமே சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன், நான் ஒண்ணு பிரேயர் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், தேவனுக்குரிய காரியங்கள் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு தான் என்ன நம்மளுக்கு என்ன ஆகுது வருது. ஒருவேளை தேவன் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்கு வரமாட்டேன்ட்டு நின்னுட்ட, அதுக்கு காரணம் நானா, நீயும் உங்க ஒய்ஃபும் தானே, நீயும் உங்க பிள்ளையும் தானே, அதுக்கு இங்க சர்ச்சைக்கு வர மாட்டேன்றது நியாயமா, நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணனா அப்படின்னு தேவன் கேள்வி கேட்டா நம்ம என்ன ஆகும் இல்லைங்களா? கரெக்டா யோசனை பண்ணி பார்க்கலாம். அவர் எல்லா நன்மையும் செய்யறாரு, நாம ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றோம், ஆனா அதுக்கு நாம தான் காரணம்னு நினைக்க மாட்டேங்கிறோம். பிரச்சனைக்கு நாம தான் காரணம்னு நினைக்காம யார் தான் காரணம் நினைச்சுக்கிறேன்னாக்கா தேவன் தான் காரணம், தேவன் காரணம். அப்ப தேவனை தண்டிக்கிறதுக்காக நீ சபைக்கு வர மாட்டியா, தேவனை தண்டிக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ண மாட்டியா? அப்படி செஞ்சா தேவன் தண்டிக்கப்படுவாரா, நாம் தண்டிக்கப்படுமா? என்ன காரணம் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது இந்த ஏசா கூட அப்படித்தான் இல்லைங்களா. தேவன் அவருடைய வம்சத்துல இருந்து பெண் எடுனா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, காயனுடைய வம்சத்துல இருந்து பெண் எடுத்துட்டாரு. அப்படி நாம நினைச்சா அது என்ன இல்லைங்க, ஒரு யூஸும் இல்லை. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. அப்புறம்
ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். பேதுரு கடலில் குதிச்சாரு. ஏன் குதிச்சாரு தெரியுங்களா? இப்போதான் அவர் இயேசுன்னு தெரியுது. இவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு இல்ல. எந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கும்னா இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துனா பண்ணாருங்க. முதல்ல அவர் மேல எவ்வளவு கரிசனையா இருந்தாரு, எவ்வளவு பண்ணாரு அதெல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் தான் 3 முறை மறுதளித்தாரு, அதுவும் அவருக்கு தெரியும். அவர் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா இப்ப அவரே வந்து அவருக்கு உதவி செய்யறாரு. இவர் மறுதளிச்சார, மறுதளிக்கும் நினைச்சிருப்பாரு. சேவல் கூவுச்சின்னு சொல்றாங்க. இவர் மறுதளிக்கும் போது சேவல் கூவுச்சு. சேவல் கூவும்போது பேதர் புரிஞ்சுக்கிட்டாரு, நாம இயேசு மறுதளிக்கிறோன்றது சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சிருப்பாரு. அப்புறம் இயேசுவன் மன்னிப்பு கேட்டிருப்பாரா? கேட்கல, வந்துட்டு இருப்பாரு. இப்ப அவரை தேடி இயேசு வந்துட்டார். சரிங்களா? இவன் எப்படி இருக்கா? அதாவது என்ன பண்ணாலும் அவருக்கு நம்ம அறியாமையில செய்யணும். அவருக்கு நல்லதாங்க தெரியும். அறிந்து செய்கிறது அறியாமை செய்கிறது இருக்குது. நம்ம அறியாமல அவசரத்துல கோபத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தப்பு செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆபத்து காலத்துல அவர் என்ன பண்றாருங்க, நேரம் வந்தார். பேதுரு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு குதிச்சிட்டாரு. ரொம்ப வெக்கமாயிடுச்சு அவருக்கு. எவ்வளவு காட்சி தெரியல, அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் ட்ரெஸ் இல்லாம இருந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. அது எந்த அளவுக்கு வெக்கமா இருந்தாருன்னு தெரியாது. அவ்வளவு ஆயிடுச்சு. அப்புறங்க மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடியினால் படகு இருந்து கொண்டே வீட்டில் உள்ள வலையை விட்டுக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரையிலே போட்டிருக்கிறது. போதுங்க இல்லைங்க. எத்தனை வசனம் அது? ஓகே 9. ஓகே, எபிரேயர் 6:9 வச்சுக்கலாம். எபிரேயர் 6:9. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் ரட்சிப்புக்கு உரிமைகளுமாய் இருக்கிற காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விட்டதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பாத்தீங்களா? இது அப்படியே பேதருக்கு பொருத்தி பாருங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா? ஆனாலும் அவர் என்ன பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி அவருக்காக என்ன பண்ணிருந்தாரு, எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தாரு. ஆனால் இவர் இல்லாத போது ஒரு இமைப்பொழுது இருந்ததுனால இவர் என்ன ஆயிட்டாருங்க, போயிட்டாரு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாருங்க, அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடிட்டு போனார். தேடிட்டு போயிட்டு நீங்களா அவருக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணாங்க, செய்தார். அப்போ சொல்லும் போது நாங்க கரையில இழுத்து கொண்டு வந்தார்கள்னு அர்த்தம் தெரியுமா? கரையில இழுத்து கொண்டு வந்தார்கள்னா தூக்கி படகுல வைக்க முடியல. ஆனா முதல்ல 2 படகுல வச்சிருக்கிறாங்க மீனை. ஆனா இந்த வாட்டி படகுல என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. அதை இழுத்துட்டு தான் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அவங்க நைட்டு சாப்பிட்டாங்களோ என்னவோ தெரியாது இல்லைங்களா? நைட்டு அவங்க சாப்பிட்டாங்களோ என்னவோ தெரியாது. ஒரு ஆவரேஜா ஒரு மனுஷன் எத்தனை வேலை சாப்பிடுவாங்க? கரெக்ட், 3 வேலை சாப்பிடுவாங்க. எவ்வளவு டைமிங் கேப் ஆவரேஜா? ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டா மதியானம் ஒரு 2 மணி, 2 மணின்னா அப்புறம் சாயந்தரம் அப்படியே நைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துல 3 வேலை சாப்பிடுறாங்க. அதான் கணக்கு இல்லைங்களா? 12 மணி நேரத்துல 3 வேலை சாப்பிட்றாங்க. காலையில 8ல இருந்து நைட்டு 8, 12 மணி நேரத்துல. ஆனா அடுத்த 12 மணி நேரம் சாப்பிட்றதே இல்லை. கிணத்துல தூங்கிடுவோம், 12 மணி நேரம் தூங்கிடுவோம். அப்படி தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபாஸ்டிங்னு அர்த்தம். ஒரு நைட்டு ஃபுல்லா ஃபாஸ்டிங், அப்புறம் அந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கிறோம். அதுக்கு தான் பிரேக் ஃபாஸ்ட்னு வந்தது. பிரேக் ஃபாஸ்ட் காலையில டிஃபன் சாப்பிட்றல, பிரேக் ஃபாஸ்ட். அப்படி அந்த ஃபாஸ்டிங் என்ன பண்றோம், முடிக்கிறோம். நீங்களா இப்போ தூங்கி எழுந்தவங்களுக்கே காலையில பசிக்குதுன்னா நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பசி இருப்பான் சரிங்களா? நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறாங்க, ட்ரை பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கும். அங்க சொல்றாங்க, வாசிக்கலாங்க 9வது வருஷம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் இல்லங்க அது இல்ல, யோவான் 21:1. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரையிலிருந்து போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்போ
அப்போ இவர் கரையில இருந்து அவங்க பார்க்க போனாரு, அப்பவே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்ம தேவன். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு துக்கத்துல இருக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு தேவைத்தான், அந்த மீன் தேவைத்தான், அந்த ஆதாயம் வேணும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு கொடுக்கணும். அது என்ன பண்ணிருக்காரு? ரெடி பண்ணிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்டே வந்து வாங்கப்பா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு இருந்தாக்கா அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா? திருப்தியா சாப்பிட்டுருப்பாங்களா? சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்களா? ஒன்றும் முடியாது. சாப்பாடு கிடைக்குதுங்க அப்படி சொல்லிடுவாங்க சரிங்களா. முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணாருங்க, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அப்புறம் ரெடியா சாப்பாடு என்ன பண்ணிருக்காருன்னா ரெடி பண்ணிருக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில தேவன் அப்படித்தான் செய்யறாரு. நம்மளுக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு சரிங்களா. அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை என்ன பண்றாங்க, அப்ப சந்தோஷத்தோட அவன் சாப்பிடணும். என்ன மாதிரி மனசு வரணும் இல்லைங்களா. எந்த விஷயத்துல நம்ம சோர்ந்து இருந்தாலும், எந்த விஷயத்துல நம்ம விலகி இருந்தாலும் அவர் நம்மள என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல. நம்மளை தேடி வருகிறவரா இருக்கிறார், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று அறிந்து அங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு சாப்பாடு, கறி அடுப்பு அப்படின்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அந்த அடுப்பு கறியில அந்த வாசனையோட சேர்ந்துதான் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சிறந்த உணவுன்னு சொல்றாங்க. ஆனா அப்பவே நாங்க கறி அடுப்பு இருந்தது. அந்த மீன்களை கொடுக்குற கண்டினியூ பண்ணலாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகு ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அதுதான் இப்போ மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா. ஆல்ரெடி ஒரு மீன் என்ன பண்ணிருக்கிறாங்க, மீனும் அப்பவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு சரிங்களா. அந்த மீன் அப்ப இருக்குது, அதை எடுத்துட்டு வந்துருங்க, என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா சரிங்களா, அந்த இடத்துல அந்த பேதுக்கு கட்டாயம் கண்ணீர் அடைக்கிறதுக்கவே முடியாது. நம்ம துக்கத்துல வருகிற கண்ணீரை விட எல்லா காரியங்களும் நிறைவேறின அப்புறம் வரும் பாருங்க ஒரு ஆனந்த கண்ணீர், அதை அடிக்கிறது அதுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் நம் தேவனுக்கு நாங்க நன்றி சொல்றது. அது நம்மள அறியாமலே உள்ளே வரும். அவர் செஞ்ச நன்மைகள் நினைச்சுன்னா வரும். நான் விலகினாலும் நான் என்ன பண்றது இல்ல, விலகுவது இல்லைன்றது நாங்க அப்ப நம்மளுக்கு புரியும். அதுதான் இன்றைய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னதுங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட அவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை அப்புறம் உங்களுக்கு சிம்பிளா தெரியுன்றாங்க. இவ்வளவு நன்மைகள் செய்தாரு, எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவாருங்க சொல்ற அளவுக்கு ஆயிடும். நமக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் சொல்ற அளவுக்கு ஆயிருங்க ஆயிரும். அதுதான் நம்முடைய தேவன். அன்றைக்கு பேதுருக்கு செய்த அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறாரு. வாங்க நம்ம சாப்பிடலாம், நீங்க போனாலும் நான் உன்னை விடுறதில்லை, நீ எவ்வளவு தூரம் போனாலும் அங்க நான் என்ன பண்ணுவேன், வருவேன். அதான் நம்ம தேவன். நம்ம எவ்வளவு விலகி போனாலும், நம்ம எவ்வளவு துக்கம் இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அவர் நம்மள என்ன பண்றது இல்லை, விலகிறது இல்லை. அவருடைய பிள்ளைகளை அவரு ரொம்ப நேசிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அவர் உங்களை விசாரிக்கிறாருன்னா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார், நம்மளுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். கிளியரா தெரிஞ்சிச்சு பேருக்கு என்ன தேவை, அந்த டீமுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டாரு. கொடுத்தது தான் இவரு மீனும் அப்பவும் என்ன பண்றாங்க. அப்படித்தாங்க தேவன் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை முழுசா என்ன பண்றாங்க கொடுத்துட்டு அதன் பிறந்தான் அவருடைய வார்த்தையை சொல்றாரு, என் வார்த்தையை நீ என்ன பண்ணு, கைக்கொள், நான் சொல்ற மாதிரி கேளு, நான் என்னுடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் சொல்றாரு. எந்த மாதிரி நேரத்துல ஒரு உதவி நம்மளுக்கு உயர்ந்ததா இருக்கும்னா சரிங்களா, ஒரு தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எப்போ தண்ணி குடிப்போம், தாகம் வந்தா தண்ணி குடிப்போம், தாகம் வந்தா சாப்பாடு சாப்பிட மாட்டோம். கரெக்டா, ரொம்ப தாகமாகுது, தாகம் இருக்கிட்டு பரவாயில்ல, ஒரு நல்ல பிரியாணி வச்சுக்கிறேன் சாப்பிடுமா, அப்போ கூட என்ன கேட்போம், 1 கிளாஸ் தண்ணி. சாப்பாட்டை விட தண்ணிக்கு இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனா தண்ணி நம்ம செகண்டரி மாதிரி பாக்குறோம், ஆனா அது இல்லாத போது அதோடைய அருமை தெரியும். அந்த தண்ணி இல்லாம தொண்டை வறண்டு போகுது, தொண்டை அப்படியே நாங்க இழுக்குது, பேச முடியல, அல்லது சில நேரங்கள் சுவாசிக்க கூட கஷ்டமாயிரும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல. அந்த நேரத்துல ஒரு தண்ணி கட்சி அப்படி இருக்கும், ஒருத்தர் வந்து தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த நம்ம உடம்பு எவ்வளவு சந்தோஷப்படும்.
அப்படி நடக்குமா? ஏசாயா 41:17. ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர் ம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறடும் போது தாகத்தால் ஆயிடுச்சு. ரமேஷ் மிதர் மாதிரி ஆயிடுச்சு. தாகத்தால் வரணும் போது செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது. போதுங்களா? எப்போ நமக்கு ரொம்ப துக்கம் ஆகுதோ, எப்போ அந்த தொண்டை அடைக்கிற அளவுக்கு துக்கம் ஆகுதோ இல்லைங்களா, அப்போ சரியான நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருங்க, செய்கிற உதவி தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றது இல்ல, கைவிடுறது கிடையாது. இதுல நம்முடைய சுயத்துக்காக சுயநலத்துக்காக அவரை விட்டு நம்ம தூரமா போறதுனாலதான் நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு புரிஞ்ச உடனே அங்க பேதுருக்கு என்ன பண்ணாரு, உனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ற கொடுக்குறேன்னு சொன்னார். அதான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதீர்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமா இருக்கிற வீணானவர்களை பின்பற்றுவீர்கள். பிரயோஜனம் இல்லாதது எது பிரயோஜனங்க? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். எது பிரயோஜனம்? நம்முடைய பிதாவாகிய தேவனும் அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம். மற்றதெல்லாம் யூஸ்லெஸ் தான். அதனால ஒரு யூஸும் இல்லை, அதெல்லாம் டெம்பரவரிங்க. எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ எல்லாம் இந்த உலகமே என்னங்க டெம்பரவரி. இந்த உலகத்துல இருக்கிற உறவுகள் டெம்பரவரி. இப்ப நேத்து 2 அடக்காரதனைக்கு நான் பிலிப்பதெல்லாம் போயிருந்தோம். 2 இல்லைங்களா, நம்ம சபையை சேர்ந்த ஒரு முதல்ல இருந்தவர் அவர் இறந்துட்டார். இன்னொன்னு செல்வகுமாருடைய மாமா இறந்துட்டார். அங்க உறவினர்கள் 2 இடத்துல உறவினர்கள் தான். 2ம் பாக்குறோம். நான் மனசுல நினைச்சது அதுதான் டெம்பரவரி, அவ்வளவுதான். இல்லைங்களா, அவங்க பையன் அப்பாவை பார்த்து யோசிக்கிறான், அதுதான் அப்பா இல்லை, முடிஞ்சிச்சு, டெம்பரவரி. மனைவி கணவனை பார்த்து யோசிக்கிறாங்க, என் கணவன் இல்லை, முடிஞ்சிச்சு, டெம்பரவரி. இந்த உலகத்துல எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. நாம எதெல்லாம் பர்மனன்ட் நம்மளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாம் வேஸ்ட், எல்லாம் மாயை. ஒன்னே ஒண்ணுதான் இல்லைங்களா, நம்முடைய தேவன். அவரை பற்றி கொண்டா எல்லா காரியங்களும் தான் நம்ம போயிட்டே இருக்க முடியும். அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களும் நம்ம தப்பி வைக்க முடியும். அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒளி இருந்துட்டே இருக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும், நம்மளை பாதுகாக்கும், எல்லா ஹெல்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் விட்டுட்டால் இருளுதான். ஆனாலும் அவர் நம்ம என்ன பண்றது இல்லை, விடுவது இல்லை. கரெக்டா நாங்க கரெக்டா சொல்றாரு, நீ இங்கதான் என்ன பண்ணலாம் வேலை போடும். நான் தவறாக போனாலும் நம்ம அவரு கைவிடுவது கிடையாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும். அதான் நாங்க அந்த விஷயத்துல பார்க்கும்போது அவங்க அதாவது அவங்களுக்கு மீன் வேணும்னு தெரிஞ்சிருக்குது, அவங்க பசியா இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. அவரே நேரம் வந்து என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை செய்தார் என்றால் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். சகோதர சகோதரி, நாம் எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அவர் நமக்கு தேடி என்ன பண்ணுவாருங்க, வருவார். இல்லைங்களா, பலவீனத்தினால, நம்மளுடைய சரீர பலவீனத்தினால, வேற வேற காரியங்கள்னால நான் கொஞ்சம் விலகி போனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, கஷ்டம்னு வரும்போது அவர் தேடி வந்து நிறுத்தும். அதுதான் நம்ம ஏசியா தியான வசனத்துல வாசிச்சோம். ஏசியா 51:10. ஏசியா 54:10. மலைகள் விலகினாலும் இது எதை சொல்லலாம்? மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என்ன சொல்லலாம்? நம்ம சொல்லணும், எப்படி சொல்லலாம் அதை? கரெக்ட், பூகம்பம்ங்க, அவ்வளவுதான். மலைகள் விலகுறது, பர்வதம்னா மலை தான் இல்லைங்களா, இடம் பெயர்ந்து. இதெல்லாம் என்ன காரணம்? பூகம்பம். எவ்வளவு பூகம்பம் வந்தாலும் பூகம்பத்துல ஆடாதவங்க யாருமே இல்லை. எப்படியாப்பட்டவங்களும் பூகம்பம் வந்தா என்ன ஆகணும், ஆடித்தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? அதுதான் அந்த பூகம்பம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கூட சரிங்க, நான் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா நின்னாலும் கீழே ஆடிச்சுன்னா நான் என்னத்தான் ஆகணும், ஆடித்தான் ஆகணும். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதாங்க சொல்றாரு, நீ ஆடுவ, கட்டாயம் ஆடுவ, ஆனா உன்னை விழ விட மாட்டேன்றாரு. அதான் தேவனுடைய அன்பு.
பேர்ந்தாலும் கண்டினியூ பண்ணலாம். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கிருபைன்னா வந்துங்க விலகாது. இந்த எப்படியாப்பட்ட சோதனை, எப்படியாப்பட்ட அந்த மலை, எப்படியாப்பட்ட ஆட்டம் நம்ம வாழ்க்கையில நேர்ந்தாலும் நாம் அவரை பிடிச்சு கொண்டிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க இல்லைங்களா? அவர் கிருபை நம்ம விட்டு என்ன பண்ணாது, போவே போவாது. அதுதான் நம்பிக்கை. எந்த ஒரு நம்மளுக்கு வேதனைகள் இருந்தாலும் தேவன் நம்மோட இருப்பார்ன்ற ஒரு சமாதானம் வருமா, அதுதான். இந்த சமாதானத்தை சொல்ற இடம் தான் என்னங்க, சபை. இந்த சமாதானத்தை நம்ம கை உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த சமாதானம் நம்ம காதுக்கு என்ன ஆகுது, வருது. அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. கட்டாயம் தேவனுக்கு எனக்கு என்ன பண்ணுவாரு, சகாயம் செய்வார், எனக்கு உதவி செய்வார். இங்க வராம இருந்தா அது என்ன ஆகாது, கிடைக்காது. அந்த வார்த்தை கிடைக்காது. நம்மளால இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, பலப்படவே முடியாது. ஒரு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு முறை எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. எங்கெங்கோ ட்ரை பண்ண, கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு தண்டல்காரு கிட்ட கடன் வாங்கலாம்னு போனோம். அது நம்ம சிஸ்டருக்கு நல்லா தெரியும், எஃப்சி சிஸ்டருக்கு. அவங்க கிட்ட போய் தான் நம்பர் கேட்கறேன். அந்த தண்டல்காரன் அவர் 2 பேஷண்ட் தான், அதனால அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், உங்களுக்கு எப்போ வேணா சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு தரேன். அவருக்கு வியாபாரம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொன்னார். நான் அவங்க வீட்டில் போயிட்டு தான் அம்மா ஃபோன் நம்பர் கொடுமா, அவர்கிட்ட பேசலாம். நான் ஃபோன் நம்பர் பார்க்கறது என் செல்ஃபோனை எடுத்துன்னு இருக்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு 5,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். பயங்கர ஷாக். உடனே சிஸ்டர்கிட்ட சொன்னேன், பாருமா நான் தண்டல் வாங்குறதுக்கு 10,000 தண்டல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனா தேவன் எப்படியும் உதவி செய்வார், பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணணும்னு வந்தேன். நான் நீ ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறதுக்குள்ள எனக்கு வந்துருச்சு. நான் சொன்னாங்க, பார்த்தீங்க தேவன் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாரு, கடன் வாங்கி அதை பாடுபட்டு கஷ்டப்படணும் தேவனு விரும்ப மாட்டார். என்ன தேவையோ அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். எவ்வளவு சந்தோஷம், தேவனுடைய அன்பு. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே போலாம். எவ்வளவு கஷ்டங்கள், அதாவது உதவி இது தேவைன்னு சொல்றது ஒரு வகை, கஷ்டம்ன்றது ஒரு வகை. அந்த கஷ்டம் திடீர்னு வந்துடும், அது சுனாமி மாதிரி, இந்த பூகம்பம் மாதிரி. அப்ப தள்ளாட கூட அவர் விடுறது இல்ல. அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாது. அப்புறம் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன பண்ணாதுங்க, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணிக்கிறாருங்க நம்ம கூட. அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு நான் இல்லை. எந்த கஷ்டமும் இப்போ கூட நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட வச்சிடலாம். எப்பவுமே நம்மோடு கூட இருந்தவர், நமக்கு உதவி செய்தவர், நமக்கு சகாயம் செய்தவர், கிருபையை கொடுத்தவர், சமாதானத்தை கொடுத்தவர், இன்றும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாங்க. அவர்கிட்ட எடுத்து வச்சுட்டா போதும் இல்லைங்களா? பேதுரு மாதிரி போய் அனுபவிச்சு அப்புறம் அவருக்கு நாங்க சூரியன் நாங்க உதித்த பிறகு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதெல்லாம் இப்ப வேண்டாம். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, எப்ப வேணாலும் அவர்கிட்ட என்ன பண்ணலாம், பேசலாம். அதுதான் இப்ப நம்மளுக்கு ஒரு ஆதாரம். அவர் இப்போ என் கூட இருக்கிறார். இமை பொழுதுல விட்டேன்னு சொன்னாரு, இப்போ அவர் என்னை விடுறதே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அடுத்தது. அவங்க அதை பார்த்துக்கலாங்க. உண்மையில் மனதிருந்து இருக்கிற கர்த்தர், அதுதான் நமக்கு முக்கியம். அது நம்மேல் மனதிருந்து இருக்கிறதுனால நம்ம அவர் தேடி வருவார். நமக்கு என்ன தேவையோ அவைகளை கொடுப்பார். அவருக்கு என்ன தேவை நம்ம கிட்ட இருந்து தெரியுமா? அவருக்கு என்ன தேவைங்க நம்ம கிட்ட இருந்து இல்லைங்களா? அதைத்தான் சொல்றாரு, நமக்கு கிருபையும் சமாதானமும் வேணும்னு அவருக்கு தெரியும். அதை தாராளமாய் தருகிற தேவன் இல்லைங்களா? அதனால அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் சகோதர சகோதரர். அதனால எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டம் வந்தாலும் தயவு செய்து நாம் சோர்ந்து போக தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் கண்ணீரை துடைக்கிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர், துயரை போக்குகிறவர், வேதனைக்கு முடிவு கட்டுகிறவர். அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் நம்ம ஆனந்த கண்ணீர்ல தான் நம்மள என்ன பண்ணுவாரு, நடத்துவார். தவிர துக்க கண்ணீர்ல தேவன் விடுறதே இல்லைங்க. அது நிறைய என்னுடைய லைஃப்ல நான் பார்த்துட்டேன் இல்லைங்களா? துக்க கண்ணீர்ல என்ன விடுறதே இல்லை. அது உரிமை பொழுது வரலாம், ஆனா எப்பவுமே அவர் என்ன பண்றது இல்லை, கைவிடுறதில்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த தேவனுக்கு எப்போதும் நம் நன்றி உள்ளவர்களாக இருந்து எப்போதும் அவரோடு கூட இருக்க பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக.